ஒரு சின்ன ரகசியம் சொல்லட்டுமா? சம்மர் டைமில் ஒரு ஆண்ட் மற்றும் ரொம்ப பிஸியாக வேலை செஞ்சிட்டு இருந்துச்சு. ஆனால் பக்கத்தில் ஒரு கிராஸ் ஹாப்பர், ஒர்க் எதுக்கு, லெட்ஸ் ப்ளே, லெட்ஸ் ஹாவ் ஃபன், லெட்ஸ் டான்ஸ். ஆனால் வின்ட்ரு வந்ததும் என்ன நடந்துச்சு தெரியுமா? ஃபுட்டு தேடி தேடி கிராஸ் ஹாப்பருக்கு கஷ்டம். ஆனால் ஆண்ட்டுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் காத்திருந்துச்சு. என்ன அந்த சர்ப்ரைஸ்? வாங்க ஒரு குட்டி ஆண்ட் அண்ட் கிராஸ்ஹாப்பரோட ஸ்டோரியை சேர்ந்து பார்க்கலாம். ஒரு அழகான காட்டில் ஒரு சின்ன ஆண்ட் இருந்துச்சு. அப்போது சம்மர் சீசன்னா என்ன இருக்கும்? சன்னு ஜொலிச்சுக்கிட்டு இருக்கும், ஃப்ளவர்ஸு பூத்து குலுங்கிட்டு இருக்கும், எல்லா இடத்துலையும் ஃபுட்டு ரொம்ப ஈஸியாக கிடச்சிக்கிட்டு இருந்துச்சு. ஆண்ட் ரொம்ப பிஸியாக இருந்துச்சு. என்ன பண்ணிகிட்டு இருந்துச்சு? இந்த சம்மரில் கிடைக்கிற ஃபுட்டை கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும், வின்டர் டைமில் நமக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. அது ஒரு கிரெயினை எடுத்துச்சு, ரொம்ப வெயிட்டு. அது பிஸியாக மீண்டும் முயற்சி செஞ்சு 1 2 3 புஷ் அப்படின்னு எடுத்துகிட்டு போய் அதோட லிட்டில் ஹவுஸ்குள்ளே ஸ்டோர் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. அடுத்து யார்? நம்ம கிராஸ் ஹாப்பர் என்ட்ரி கொடுத்தாரு. அப்போது அங்கே ஒரு கிராஸ் ஹாப்பர் வந்துச்சு. லல்லல்லல்லா வாட் அ பியூட்டிஃபுல் டே அப்படின்னு ஜாலியாக பாட்டு பாடிட்டு ஒரே டான்ஸு தான். ஃப்ளவர்ஸ் கிட்ட ஜம்ப் பண்ணி விளையாடிட்டு இருந்தது. அப்போ ஆண்ட்டை பார்த்து, ஹே ஆண்ட், நீ ஏன் இவ்வளவு வேலை செஞ்சிட்ருக்க? வா ஜாலியாக கொஞ்ச நேரம் விளையாடலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுச்சு. அதுக்கு உடனே நம்ம ஆண்ட் என்ன தெரியுமா சொன்னார்? வின்ட்ரு வரப்போகுது, அதனால் இப்போவே கொஞ்சம் ஃபுட்டை கலெக்ட் பண்ணி வச்சுக்கணும்ல அப்படின்னு சொல்லிச்சு. கிராஸ் ஹாப்பர் சிரிச்சுக்கிட்டே, வின்ட்ரா? அது இன்னும் ரொம்ப நாள் இருக்கே, இப்போ எதுக்கு ஒர்க்கு? வா நம்ம கொஞ்ச நேரம் ஜாலியாக பாட்டு பாடிட்டு டான்ஸ் ஆடிட்டு என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு கூப்பிட்டுச்சு. ஆண்ட்டு சிரிச்சிட்டு, ஃபன் பண்ணலாம், பட் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும்ல, நாளைக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல அப்படின்னு சொல்லிச்சு. நோ 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 நோ, நான் இப்போவே என்ஜாய் பண்ண போகிறேன் அப்படின்னு கிராஸ் ஹாப்பர் சொல்லிட்டு விளையாட போயிடுச்சு. அது சொன்ன பேச்சை கேட்கல. சம்மர் கொஞ்சம் கொஞ்சமாக டேஸ் வந்து போய்கிட்டே இருக்குது. சம்மர் சீசனில் ஆண்ட்டு தொடர்ந்து தனக்கு தேவையான உணவான கிரெயின்ஸை ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு போய் தன்னோட லிட்டில் ஹவுஸ்குள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிச்சு. ஆனால் கிராஸ் ஹாப்பர் என்ன பண்ணிகிட்ருக்கு? சிங்கிங், டான்ஸிங், ஜம்பிங், பாட்டு, ஆடல், பாடல், அப்புறம் ஜம்ப், குதிச்சுக்கிட்டு தான் இருந்துச்சு. அப்புறம் சீசன் ஒரு நாள் மாறுச்சு. காற்று மெதுவாக அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. வெதர் கொஞ்சம் கூலாகவும் ஆரம்பிச்சிருச்சு. ஃப்ளவர்ஸ் எல்லாம் குறைஞ்சிருச்சு. கிராஸ் ஹாப்பருக்கு மேலே பார்த்ததும், ஓ சம்மர் முடிஞ்சிருச்சா, கொஞ்ச நாளில் வின்ட்ரு வந்துடுமே. காடு முழுக்க ரொம்ப கோல்டாயிடுச்சு. ஃபுட்டு தேடுவதும் கஷ்டமாயிடுச்சு. கிராஸ் ஹாப்பர் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போணுச்சு. ஃபுட்டு இருக்கான்னு பார்த்துச்சு, கிடைக்கல. இன்னொரு இடத்துக்கு போச்சு, அங்கேயும் ஃபுட்டு இருக்கான்னு பார்த்துச்சு, கிடைக்கல. அப்போது ஆண்ட்டு தான் அதுக்கு ஞாபகம் வந்துச்சு. சம்மரில் ஆண்ட் ஃபுட்டு கலெக்ட் பண்ணி வச்சுருந்துருக்குமே. அது ஆண்ட்டோட வீட்டுக்கு போணுச்சு. நாக் 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 பண்ணுச்சு. ஆண்ட் கதவை திறந்தது. ஹலோ கிராஸ் ஹாப்பர், என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டுச்சு. கிராஸ் ஹாப்பர் மெதுவாக சொல்லிச்சு, எனக்கு இப்போது ஃபுட்டு கிடைக்கவே இல்லை. நான் சம்மரில் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கணும் என்று இப்போதான் எனக்கு புரியுது அப்படின்னு கிராஸ் ஹாப்பர் சோகமாக சொல்லிச்சு. ஆண்ட் கிராஸ் ஹாப்பரை பார்த்து சிரிக்குமா? இல்லவே இல்லை. ஆண்ட்டுக்கு சிரிக்காமல் அதுக்கு பதிலாக அன்பாக சொல்லிச்சு, டோன்ட் வெரி, நான் உனக்காக கொஞ்சம் ஃபுட்டு ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிச்சு. உடனே கிராஸ் ஹாப்பர் ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. தேங்க்யூ ஆண்ட், இனிமேல் நான் ஒரு விஷயத்த மறக்கவே மாட்டேன். என்ன? ஃபன் இம்பார்ட்டண்ட், பட் ப்ரிப்ரேஷனும் இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறத அது உணர்ந்துருச்சு. கிட்ஸ், இந்த ஸ்டோரியில் சொல்லும் கதை என்ன? ஃபன் பண்ணக்கூடாது என்று சொல்லவில்லை. ஒர்க்கு சரியான நேரத்தில் செஞ்சு முடிச்சுட்டு பிறகு சந்தோஷமாக என்ஜாய் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் இப்போ உங்களுக்கு சொல்ல வருது இந்த கதை. ஃபஸ்ட்டு ஹோம்ஒர்க் பண்ணணும், அப்புறம் டைமுக்கு நம்ம பேக்கெல்லாம் பேக் பண்ணி வச்சுக்கணும். தென் கீப் யோர் திங்ஸ் ப்ராப்பர்லி. நாளைக்கு ஸ்கூலுக்கு போகிறதுக்கு திங்ஸை பேக்கில் ஹோம்ஒர்க்கை முடிச்சுட்டு பேக் பண்ணி ஒரு ஓரமாக வச்சுட்டு நீங்கள் ப்ளே பண்ணுங்கள், ஃபன் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், சைக்கிள் ஓட்டுங்க, டிவி அதிகமாக பார்க்காதீங்க. இந்த மாதிரி உங்களோட பிளானை, ஒர்க்கை ப்ரிப்பேர் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள்.
அவ்வளவுதான். இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக இந்த கதை பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க குழந்தைகளா. பாய்.